எனக்கு முன்னாடி ரொம்ப நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். இந்த நாள் இனிய நாள்லாம் தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு பிறகு நான் பேச ஆரம்பித்தேன். இந்த நாள் அதை ஒரு ரோட்டரி கிளப் வரவேற்புறையில் சொன்னாங்க. தெங்கச்சி சாமிநாதன் இருந்தார், அவர் போயிட்டாரு, அடுத்தது நீங்கள் தான். அவங்க என்னை அனுப்புறதுலேயே ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க. அவர் இருந்தார், போயிட்டாரு, அடுத்தது நீங்கள் தான். நான் சொன்னேன், இப்போதைக்கு நான் போகிறதா இல்லை. இல்லைங்க, நீங்கள் தான் அடுத்தது, நீங்கள் தான் அடுத்தது. நல்ல எனக்கு ரொம்ப சீனியர், ரொம்ப அருமையாக பேசுவார் தெங்கச்சி சார். தெங்கச்சி சார் ஒரு கதை என்ன சொன்னார், இது பாருங்கள், எவ்வளோ அழகான கதை பாருங்கள். மெட்ராஸ் நல்ல மழை கொட்டுன்னு கொட்டுற நேரம். மெட்ராஸில் ஒருத்தன் ஓடியாந்து ஆட்டோ ரிக்ஷா தேடுறான். ஒரு பேஷண்ட்டை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோம். ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்குறான், எப்பா ஒரு பாட்டி மயங்கி இருக்குப்பா, தயவுசெய்து ஆட்டோ வரியாப்பான்னு. அறிவு இருக்கு அவனுக்கு? இந்த மழையில் எவனாவது வெளியே வருவானா? ஆட்டோ ஸ்டக் ஆகிடாத, கூப்பிடுற, வேணும்னா 1000 ரூபா கொடு வரேன். இவ்வளவும் 1000 ரூபா கொடுத்தா பொருந்தது. சொன்னேன், ரொம்ப 1000 ரூபா கேட்குறியப்பா, என்னப்பா இது? இன்னொருத்தன்ட்ட போய் ஓடனா, எப்பா வரியா அப்படின்னா. மழையில் எப்படிப்பா வண்டி ஓட்டுறது? எப்படி வழியில் குழியில் போய் விழுந்துட்டா யாரு பார்க்கறது? சும்மா கேட்குறிய நீ அப்படின்னு நான் சொன்னேன். அவன் கொஞ்சம் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, 500 ரூபா சரியா போன 50 ரூபா டிஸ்டன்ஸ் அது அந்த நர்சிங் ஹோமுக்கும் அப்புறம் சொல்றதுக்கும். 500 ரூபா கொடுக்குறியா அப்படின்னு. இவன் பார்த்தான், பேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, தரேன் வா. டக்குன்னு ஆட்டோவில் அப்படி கூட்டிகிட்டு ஒரு தெருக்கிட்ட அப்படி நிறுத்திட்டு, அந்த தெருவுள்ள நிறுத்திட்டு, திண்ணையிலேருந்து ஒரு பாட்டி, அந்த பாட்டியை யாரும் இல்லை, அப்படியே தோள் மேலே அவன் தூக்கவும் முடியாமல் இழுக்கவும் முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி இந்த ஆட்டோவில் ஏற்றினான். இந்த ஆட்டோ டிரைவரு அப்படியே உட்காந்துக்கிட்டே அந்த கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அதை வேடிக்கை பார்க்குறான். ஒரு கை பிடிக்கணும், ஒரு ஹெல்ப் பண்ணணும், அவன் யாரோ ஒரு நோயாளியை தூக்கிட்டு வரானே, எதுவும் இல்லை, பாறாங்கல் கல் அப்படியே உட்காந்துருக்கான். அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கான். அவளை அந்த பாட்டியை பற்றி கவலையே படலை. இவன் 500 ரூபா கொடுப்பானா மாட்டானா, ஏமாத்திடுவானா, இறங்கும் போது கொடுக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா 500 ரூபாய் விட அதிகமாக செலவாகும். என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு தெரியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஆட்டோ டிரைவர் உட்காந்துருக்கிறாரு, அப்படியே ஒரு பாட்டுக்கு ராட்சச மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அச்சா ஒரு வழியாக ஏற்றினோன்னு, எந்த ஆஸ்பத்திரி? அந்த ஆஸ்பத்திரி. நீ எப்பா கொஞ்சம் நில்லுப்பா, ஒரு ஊசி போட்டு திரும்ப கொண்டாந்து இங்கே விட்டுறலாம், நீ எவ்வளோ வேணா கேட்டுக்கோ, வாங்கிக்க தர்றேன், என்ன அவசரப்படாத, புரியுதா அப்படின்ட்டு அங்கே போய் அப்படி அந்த இதில் அந்த ஆஸ்பத்திரி கிட்ட நிறுத்திட்டு, சின்ன டாக்டர் நர்சிங் ஹோம் அது நிறுத்திட்டு, இதை பாருங்க, அந்த பாட்டியை மறுபடியும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ரிசப்ஷனில் நிறுத்தி, என்னன்னு தெரியல பாட்டி மயங்கிடுச்சு அப்படின்னு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்குற, பாட்டியோட பேர் என்னன்னு. பாட்டியோட பேர் என்ன? இவன் சொன்னான், தெரியாத. அப்புறம் ஏன் கூட்டிட்டு வர? தெரியாதுங்கிற. நான் தெருவில் போயிட்டு இருந்தம்மா, எனக்கு முன்னாடி இந்த பாட்டி மயங்கி விழுந்தது, எனக்கு யாரு என்னன்னே தெரியாது, டாக்டர்கிட்ட கொண்டாந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து வச்சுட்டு சாச்சிட்டு ஆட்டோ கூட்டிட்டு நான் கூட்டிட்டு வர்றேன், எனக்கு இந்த பாட்டி யாருன்னே தெரியாது, எனக்கு அதுக்கும் ஒன்றும் உறவே இல்லை. நான் பாருங்க, இந்த ஆட்டோ டிரைவர் அது வரைக்கும் அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்து போய் இப்படி திரும்பினான். தெரியாதுன்றா, இவன் பாட்டி இல்லையா? யாரோ ஒரு பாட்டிக்காக இவன் 500 ரூபா கொடுக்க ரெடியா இருக்கிறானா? சுஷோ, நான் இவங்கிட்ட போய் 500 ரூபாய் கேட்டேன், நியாயமா? அவனுக்கு அந்த பாட்டிக்கு என்ன உறவோ அதே தானே எனக்கும். நான் ராட்சசன் இல்லை, 500 ரூபாய் கேட்ட தப்பு. நான் என்ன பண்ணணும், இந்த வண்டியை கொண்டு போய் திருப்பி நிறுத்துற போது 100 ரூபாய் வாங்கிட்டு விட்டுடணும். நான் 500 ரூபாய் கேட்டால் என்ன மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்திலே இல்லைன்னு தான் அர்த்தமாயிடும். நான் பண்ணது பெரிய தப்பு. நான் ஒரு 200ஆவது வாங்கலாம், அதுக்கு மேலெல்லாம் வாங்கக்கூடாது. இப்படி தனக்குள்ள அலமோதுறான். போனான், ஊசி போட்டான், பாட்டி எழுந்துச்சு. சில பாட்டியெல்லாம் போவாது, அதுபா டக்குன்னு மறுபடியும் பண்ணி போறாப்புல இருக்கும், நம்மளெல்லாம் நம்ப வச்சிடும், ஆனா போவாது. இந்த சில பாட்டி நம்மள அனுப்பிச்சுட்டு தான் போகும். இந்த பாட்டி நல்ல பாட்டி எந்திரிச்சிச்சு, டக்குன்னு அப்படியே ஊசி போட்டு எந்திரிச்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோ டிரைவரை பார்த்து சொன்னான், ரொம்ப நன்றிப்பா, நல்ல வேலையா அந்த பாட்டி தப்பிச்சிருச்சு, இப்போ அதுக்கு அட்ரஸ்லாம் தெரியுது, அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தானா அந்த பாட்டியோட வீடுன்னு அந்த பாட்டியை மறுபடியும் ஏற்றி ஆட்டோ ரிக்ஷாவில் வச்சு வீட்டில் கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுட்டு, அவன் 500 ரூபா கேட்டான்ல, 500 ரூபா கொடுக்கணும்னு இப்படி பேக்கெட்டில் கை விட்டு, இந்த 500 ரூபா வானா 500 ரூபா நீ கேட்டேன், நான் தான் தரேன்னு சொன்னேன்னு. வானா, ஏன் வேணாங்கிற? நானும் மனுஷன்தான். இதான் இதைத்தான் கல்லுக்குள் ஈரம்ன்ற.
அதாவது இது ஒரு சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை 500 ரூபாயா நான் ஆக்கிடணும்னு நினைச்சா பாருங்க. இந்த நேரத்தில் அச்சா கொள்ளை இப்பதான் அடிக்க முடியும் பாருங்க. அது மனசு பாறாங்கல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு மனுஷன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்யறான் அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவன் உதவி பண்ணா அவன் லெவலுக்கு நான் என் லெவலுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான். பாத்தீங்களா? எல்லா மனிதனுக்குள்ளேயும் இரக்கமும் அன்பும் இருக்கிறது. ஆனால் என்ன, சில பேருக்கு வெகு ஆழத்தில் இருக்கிறது, சில பேருக்கு அது அருவியாய் பொங்கி வழிகிறது. இதான் வித்தியாசம். ஒரு மதர் தெரசா, ஒரு இந்த வாழ்க்கையில் நீங்க சுவாமி விவேகானந்தர், பெரிய பெரிய மகான்கள், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி பொங்கி வழிந்தவர்கள், கருணை அன்பு எல்லாம் பொங்கி வழிந்தவர்கள், உலகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு. ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை. போர்வெல் போட்டு மோட்டர் பம்ப் போட்டு அப்புறமா இறக்கம் வெளியே வரும். கல்லுக்குள் ஈரம் இருக்கு. மோட்டர் பம்ப் தான் கோயம்புத்தூர்ல வாங்கணும். ஈரம் இல்லாம இல்லை, தண்ணி இல்லாம இல்லை. என்ன வித்தியாசம் தெரியுங்களா? சில பேருக்கு 5 அடியில அப்படியே தண்ணி கிடைக்குது, அந்த சில பேருக்கு 100 அடி ஆழம் போனாதான் அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை வெளியே கொண்டு. சில பேருக்கு 2 ஜென்மம் வெயிட் பண்ணணும். அதாவது அவன் மனுஷனா கல்டிவேட் ஆகி அவனுக்கு ஈவு இறக்கம் பண்பு இதெல்லாம் வர்றதுக்கு வரணும். நீங்க நம்புவீங்களா? ரீசெண்டா ஒரு பேப்பர்ல படிச்சீங்களா? ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் 13 நாள் வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய. 13 நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி கீடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்கறாங்க. குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னு. அப்ப அவங்க அம்மாவை விட இவன் பெட்டரா பாத்துக்கிறான்னு அர்த்தம். அந்த ராட்சசிக்கு இவன் எவ்வளவோ தேவையில்ல. நான் பெண்களை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, அது அப்பான்னு வச்சுங்க, யாரா வேணா நீங்க வச்சுக்கோங்க, அதை பத்தி தப்பு இல்லை. அதாவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேல அது 13 நாள் அன்பு காட்டி இருக்கு அப்படின்னா, அவளை விட இவன் அதிக அன்பு காட்டி இருந்தா மட்டும்தானே அந்த பாசம் வர முடியும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். யார் அங்க கடத்திட்டு போனான்? பணத்துக்காக தான் கடத்தினான். கடத்திட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இவ்வளவு பணம் கொடு எல்லாம் கேட்டான். ஆனா என்ன நடந்து போச்சு? அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சு. இதை விட பெரிய கழுத்தை கட்டிக்கிட்டு வரமாட்டேன்னு அழுது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம். அவன் சொல்றான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பாக்குறேன், கண்டிப்பா வர்றேன், உன்னை பாக்குறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு என்பது பிறப்பினாலோ உறவினாலோ ரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல. அன்பு என்பது ஒரு மனிதன் மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது. தட் இஸ் தி ட்ரூ பொசிஷன். ஒரு மனிதனுடைய உண்மை இடம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா அன்பு தான். மகாராஷ்டிரத்தை ஆண்ட மன்னர்கள்ல வரலாற்று சிறப்புடைய மன்னர் வீர சிவாஜி. அந்த வீர சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர்னு ஒரு குரு இருந்தார். இந்த ராமதாசர் குரு அவரை பணிந்து வீர சிவாஜி அழைத்து கொண்டு வர்றான். அவன் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான், பெரிய கோட்டை கட்டுறான். அந்த கோட்டையில எல்லா இடங்களிலும் ஒரு 100கணக்கான பேர் வேலை, 1000கணக்கான பேர் வேலை பார்க்கிறாங்க. தாம் பெருமையை தன் குரு கிட்ட காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல சமர்த்த ராமதாசரை அழைத்து கொண்டு வந்து, இது இந்த மலையிலேருந்து எடுத்த கல்லு, இந்த கோட்டைக்கு இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்றேன் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது வீர சிவாஜி மைண்ட்ல என்ன ஓடிச்சு, ஒரு 4000-5000 பேர் அங்க வேலை பார்க்கறாங்க. ஏப்பா, இவங்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன், இவங்க எல்லாரையும் நான் தான் காப்பாத்துறேன், நான் வேலை கொடுத்ததுன்னா இப்ப இவங்க கல்லை உடைச்சு இந்த மலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டைய, அப்ப நான் தானே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன்னு ஒரு செகண்ட் ஒரு மின்னல், ஒரு கர்வம், ஒரு அகங்காரம் அப்படி லேசா பிளாஷ் அடிச்சது. ஒரு குருங்கிறவன் யார் தெரியுமா? சொல்லியதன் பிறகு புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல, சொல்லுகிற போது புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல, நினைக்கிற போதே புரிந்து கொள்ளுகிறவன் தான் நல்ல குரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கும் வாத்தியாருக்கும் கூட பொருந்தும். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? எந்திரிச்சு போகலாம்னு நினைக்கிறானா, இல்லை நம்மளை ஒரு போட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறானா? இதெல்லாம் தெரிஞ்சாதானே சார் குரு தப்பிக்க முடியும். அதனால குரு சிஷ்யன் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்க கூடாது, நினைக்கிற போதே புரிஞ்சுக்கணும். இதுக்கு ராமாயணத்தில் ஒரு இடம் இருக்கு, நீங்க ராமாயணம் படிச்சு பாருங்க. சீதா கல்யாணத்து போது வில்ல கொண்டு வந்து இப்படி வைக்கிறான் ஜனக மகாராஜா. ராமர் வர்றாரு. ராமருக்கு ஒரு குரு யாருன்னு கேட்டா கூட அழைச்சிட்டு வந்திருக்கிறவரு விஸ்வாமித்திரங்கிற குரு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அந்த வில்ல பார்த்தாரு, அப்படியே இந்த பையனை பார்த்தாரு. இந்த வில்லனை எடுத்து நான் ஏற்றி சீதையை கல்யாணம் பண்ணுவியான்னு இவ்வளவு கேள்வி கேட்கணும். 10 பேருக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்க முடியாது இல்ல. அந்த வில்ல இப்படி பார்த்துட்டு ராமனை ஒரு பார்வை பார்த்தார். கம்பன் எழுதுறாரு, தன் குரு
நினைந்த எல்லாம் நினைந்து அவனும் அந்நெடுஞ்சிலையை நோக்கினான். அவர் என்ன நினைச்சாரோ அதை அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டார். புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தார். விஸ்வாமித்திரர் அப்படி ஜடாமுடிய தள்ளிக்கிட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. புனைந்த சடை முடிதுளக்கி போர் ஏற்றின் முகம் பார்த்தான். அவன் நினைந்ததெல்லாம் நினைந்து, அவன் என்ன நினைச்சானோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் ராமன். சீடனுக்கே அந்த குவாலிஃபிகேஷன் வேணும்னா குருவுக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன் வேணும்? சரி, நம்ம கதையை விட்டுறக்கூடாது. சமர்த்த ராமதாசர், சில பேருக்கு பேச்சில் இது மறந்து போய் ஆடியன்ஸை பார்த்தே கேட்பாங்க, நான் இதை எதுக்கு ஆரம்பித்தேன்? ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, நீ மேடையில் வந்த போதே நாங்கள் நினைச்சோம், நீ எதுக்கு ஆரம்பிச்ச? அந்த நிலைமை எனக்கு இன்னும் வரத்துக்குள்ள நான் பேச்சை நிறுத்திடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமர்த்த ராமதாசர் சிவாஜி அழைத்து கொண்டு வருகிறார். நான் தான் 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இவனுக்கு. உடனே சமர்த்த ராமதாசர் சொன்னாரு, இது பாரு, அங்க ஒரு கல் சும்மா கிடந்தது, இந்த கல் ஏன் நீ கோட்டையில யூஸ் பண்ணல? இந்த கல் சும்மா கீழே கிடக்குது, இதை மட்டும் நீ ஏன் பயன்படுத்தல அப்படின்னாரு. கொஞ்சம் இருங்க, அந்த சிற்பியை கூப்பிட்டு மற்ற கல்லெல்லாம் உள்ள வச்சிருக்கியே, இந்த கல்லை நீ ஏன் பயன்படுத்தல கேட்கிறாரு. குரு பதில் சொல்லு. அவர் சொன்னாரு, இது பொக்க கல்லுங்க, உள்ள ஒண்ணுல ஹாலோ, பொக்க கல்லுங்க, இதை பயன்படுத்த முடியாது, அதனால விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியா, ப்ரூவ் பண்ணு அப்படின்னாரு. உடனே ஒரு சுத்தியல் எடுத்து ஓங்கி அந்த ஒரு கல்லை தட்டுனா, பொக்க கல்ல ஓங்கி ஒரு தட்டுனா, பெரிய ஆச்சரியம். அது உடஞ்சி 2ஆ போனா உள்ளுக்குள்ள தண்ணி நிக்குது. தண்ணியில தேரைங்கிற தவளை உட்கார்ந்துருக்கு. கல்லுக்குள்ள ஒரு தண்ணி, தண்ணியில ஒரு தேரை. அப்ப சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இதுக்கு நீ தான் சாப்பாடு போடுறியான்னு. என்ன அர்த்தம்? இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் படியளக்கிறானே ஒழிய எந்த தனி மனிதனும் சோறு போட்டு விட முடியாது. அவர் கேட்டார், இந்த தேரைக்கு நீ தான் சாப்பாடு போடுறியா? அப்ப எந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கறத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இப்படி புரிஞ்சுக்கங்க. பிரபஞ்சம், பேர் இயற்கை, பேர் ஆற்றல், அதுதான் நமக்கு குடிக்க தண்ணி குடிக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது, வாழ்வதற்கு எல்லா நன்மையும் கொடுக்குது. இது எதுவுமே மனித முயற்சி அல்ல. பல விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்தது. கல்லுக்குள் ஒரு ஈரம். நான் முதல்ல ஸ்தூலமா புரிய வைக்கிறேன். கல்லுல தண்ணி இருந்தது, தண்ணியில தேரை இருக்கு அப்படின்னு. இதே மாதிரி இந்த உலகம் இன்னைய வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? பிறர் மீது நமக்கு அன்பும் கருணையும் இருக்கிறவர்கள் இருப்பதால் தான் இன்று வரை இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லைன்னா என்னைக்கும் இந்த உலகம் முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு. பாறாங்கல் போன்ற மனதுல ஏதோ ஒரு ஈரம் ஒட்டி கொண்டு இருப்பதால தான் இன்னைக்கு இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. இல்லாட்டி இந்த உலகத்துல சாப்பாடு கிடைக்காது, இந்த உலகத்துல வாழ்க்கை கிடைக்காது, இந்த உலகத்துல நிம்மதி கிடைக்காது. பொதுவா கல் என்பது இரக்கமற்ற தன்மையை தமிழில் சுட்டுவதற்கான, அவன் நெஞ்சு கல்லுப்பா, அவன் மனசு பாறாங்கல்லுப்பா, ஒன்னும் இரக்கமே இருக்காதுப்பா. அப்ப இரக்கம் என்பதை கல்லுன்னு சொல்லி நாம பழகி இருக்கிறோம். ஆனா ஈரம்னு சொல்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதை இரக்கம்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கிறோம். ஈரமுடைய கண்ணு, ஈரமுடைய நெஞ்சு என்றெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்போ ஈரம் என்பது இரக்கத்தை குறிப்பது, கல் என்பது இரக்கமின்மையை குறிப்பது. அது ரெண்டையும் சேர்த்து நான் சொல்றேன். கல்லுக்குள் ஈரம். நீங்க வாழ்க்கைய ஒரு ஒன் சைடடா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. யாரை பத்தி எடுத்தாலும் ஒரு பக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய இன்னொரு சைடு என்னன்னே நமக்கு தெரியறது இல்லை. எல்லா மனிதனுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு. அவனுடைய கேள்வியை நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமா கேட்டு பார்த்தா அவன் தரப்புல ஒரு நியாயம் இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. ஒன் சைடடா மட்டுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் மட்டுமே பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது. ஈரம் இல்லாதது கல். ஆனால் அதற்கு ஈரம் இருந்தால் கல்லிலிருந்து ஈரம் புறப்படுகிறது. இப்ப பாருங்க, வர்ற வழியெல்லாம் அருவி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் கார் மேலையில் வரும்போது என்னுடைய ஓட்டுநரே பெரிய இலக்கிய ரசிகராக இருக்கிறார். நான் எங்க ஓட்டுநர் இல்லை, இவங்க அனுப்பிச்சு வச்ச அரசாங்க ஓட்டுநர் தான். ஒரு அரசாங்க ஓட்டுநருக்கு கவிதை தெரியுது. அவர் இலக்கியமா சொல்லிக்கிட்டே வர்றாரு, பாருங்க இங்க அருவி பாருங்க, அதை பாருங்க, இங்க பாருங்க அப்படின்னு. நான் இப்ப ஏன் ஐஸ் வைக்கிறேன்னா அவர் தான் என்ன கூட்டு பண்ணிப்போ. ஏன் யார் நமக்கு உதவி பண்ணாலும் தேங்க் பண்ணிடணும். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அவர். அதுக்காக அந்த மலையிலேருந்து அப்படியே அருவி, அப்படியே மேலேருந்து அருவி எப்படின்னா, சுரதான்னு ஒரு கவிஞர் எழுதினார், அருவிகள் வைரத்தொங்கல்னார். வைரத்தொங்கல்
ஒரு சின்ன வைரத்துல கல்லு போட்டிருந்தாலே அப்படி வைரம் இவ்வளவு பெரிய தொங்கலா அப்படி காதல போட்டிருக்கிற மாதிரி மலையிலேருந்து அருவிகள் வைர தொங்கல். இந்த இவ்வளவு மலை அவ்வளவு கடினமா இருக்கு, அதுல இருந்து நீர் ஓடையா அந்த அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போலாம். பாறாங்கல் அப்படிங்கிறது ஈரத்தோடு சம்பந்தப்படாதது, ஆனா அதுல ஈரம் வருகிற போது கண்ணுக்கு அழகா இருக்கு. மலையில அருவி கொட்டுவது கண்ணுக்கு அழகா இருக்கு. இப்ப இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன். நீங்க சில மலையில சில இடங்கள்ல டப்புன்னு அப்படி கல்லை உடைச்சுக்கிட்டு சொன வெளியில வரும். எப்படி இந்த பூமியில கடலுக்கு பக்கத்துல நதிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஊற்று நீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மலை பாறாங்கல் தானே, ஆனா அதுல எப்படி தண்ணி இருக்கும்னு நினைச்சா சில இடங்கள்ல அப்படி மலையினுடைய ஒரு கல்லு பேர்ந்து சுனை உள்ளேந்து ஒரு தண்ணி வரும். ஹிமாலயாஸ்ல கூட எத்தனையோ இடத்துல அது மாதிரி தண்ணீர் வருகிறது. இது எதுக்கு சொல்ல வர, இவ்வளவு பாறாங்கல்ல இருந்து எப்படி இவ்வளவு குளிர்ந்த ஒரு நீர் வெளியில வர முடியும்? ஆச்சரியமா இருக்கு. படைப்பை பற்றி ஒரு வினாடி நினைச்சு பார்த்தா பிரமிக்கணும். படைப்பு எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு அப்படி. உங்களுக்கு நிறைய பேர் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நான் இப்ப சொல்லிட்டு போறேன் ஒரே ஒரு வரி. உலகத்தின் மிக பழமையான மலைகளில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை. உலகத்தின் மிக பழமையான மலை. இன்னும் அடுத்த வார்த்தை சொல்றேன், இமயமலையை விட பழமையான மலை மேற்கு தொடர்ச்சி மலை. பல பேருக்கு தெரியாது. இமயமலை காலத்துல பின்னால உண்டாச்சு, மேற்கு தொடர்ச்சி மலை அதற்கு முன்னால உண்டானது. கடல்ல இருந்து அப்படி பூமி நிமிர்ந்த போது இமயமலை உண்டாச்சு. இன்னும் கடலுக்குள்ள இருந்த சில படிவங்கள் இமயமலையில உண்டு. ஆனா இது நிரந்தரமாவே பூமிக்குள்ள தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. இன்னும் உலகத்தினுடைய ரேர் ஸ்பீஷிஸ், எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாத பல உயிரினங்கள், அதாவது பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினங்கள் அப்படின்னு யுனெஸ்கோ அறிவிக்கிற வெரி ரேர் ஸ்பீஷிஸ் அது இருக்கிற இடம் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை. இவ்வளவு அருமையான ஒரு சொத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம், அதை நம்ம பாதுகாக்கணும். இந்த மலையில கல்லுக்குள் ஈரம்ங்கிறது நான் ரெண்டு கோணத்துல சொல்றேன். ஒன்று, மலையில அருவி வருது, அது ஒரு பக்கம். சொனையிலேருந்து தண்ணி வருது, அது ஒரு பக்கம். இந்த படைப்பு எவ்வளவு நுட்பமானதுன்னா, கல்லுக்கு உள்ளேயே ஈரம் இருக்கும். டோட்டலா பாறாங்கல்லாம் இருக்கும், அது உள்ள எப்படி தண்ணி போயிருக்கும்னே தெரியாது, அதுக்குள்ள தண்ணி இருக்கும். அதுக்குள்ள ஒரு உயிர் வாழும். அந்த அந்த உயிருக்கு தேரைன்னு பேரு, கல்லுக்குள் தேரை. என்ன இந்த படைப்பு எவ்வளவு, அது எப்படி உள்ள போச்சு, அது உள்ள அது எப்படி உயிரோடு இருந்தது, அது ஒரு பெரிய அதிசயம். ஓஷோவுடைய பேச்சில் ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்கு, ரொம்ப அருமையான வரி. என்ன தெரியுமா? சொற்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. இது ரொம்ப சாதாரண வார்த்தை இல்லை. நம்ம பேசுற போது ஏதோ ஒரு அர்த்தத்தில் அந்த சொல்லுவோம். புரிஞ்சுக்கிறவங்க அவங்க வேற ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஏரிக்கரை, இந்த பக்கமா ஒருத்தர் நிற்கிறாரு, அந்த பக்கமா ஒருத்தர் நிற்கிறாரு. இவர் சொல்றாரு பாருங்க, என்ன மீனுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாரு. இவர் சொன்னாரு, ஆமா நான் காப்பாத்தி வளர்க்கறதுல மீனுன்னா எனக்கு உசுறு அப்படின்னாரு. இப்ப இவருக்கு சாப்பிட்டா உசுறு, அவருக்கு காப்பாத்தினா உசுறு. வார்த்தை ஒன்று தானே. இந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டா போறோம். அதை புரிஞ்சுக்கிட்டா யாரு தப்பா சொன்னாலுமே நம்ம தப்பா நினைக்க மாட்டோம். நம்ம மனசு நல்ல மனசா இருந்தா தப்பாவே சொன்னா கூட அதை நல்லா தான் புரிஞ்சுக்குவோம். வார்த்தைகள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. நான் பிள்ளைகளுக்காக சொல்றேன். ஒரு முறை ஒரு ஊர்ல என்ன பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டாங்க. 100ஆண்டு விழா. முதல்ல ஹெட்மாஸ்டர் ரூம்ல உட்காந்துருப்போம். ஒரு காஃபி பிஸ்கட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ஹெச்எம் என்ன பண்ணார், பிரின்சிபல் பேசிக்கிட்டே, சார் நான் இதே ஸ்கூலில் படித்தோம் சார், இங்கே எல்கேஜி யூகேஜிலேருந்து ஹைஸ்கூல் இருக்குது, அப்புறம் ஹையர் செகண்டரி இருக்குது, காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கேயே டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்குது, எல்லாம் நான் இங்கேயே படித்து இங்கேயே வாத்தியாராக ப்ரமோஷனாக இங்கேயே ஹெட்மாஸ்டராக இருக்குன்னு அப்படியே பெருமையாக சொன்னார். இவ்வளவும் என்கிட்ட சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் மரியாதையாக மேடையில் சொல்லுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்கிட்ட இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் பற்றி எனக்கு தெரிஞ்ச என்ன போகுது? சரி, நாமளும் நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னு மேடையில் சொல்கிறேன். டே தம்பிங்களா கண்ணுங்களா, அவர் இங்கேயே படித்தாராம், இங்கேயே ஸ்கூல் பாஸ் பண்ணாராம், இங்கேயே காலேஜ் படித்தாராம், இங்கேயே டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சாராம், இங்கேயே அவர் பெருமையை அடுக்குறேன். ஒரு +2 பையன் அடுத்த இன்னொரு பையனை ஒரு குத்துனோம். பத்தியா
நான் அவனை பார்த்து கேட்டேன், என்னடா நான் என்ன சொல்றேன், நீ என்ன கை காட்டுறீ என்னன்னு. இங்க படிச்சா வேலை கிடைக்காதுன்னு எவ்வளவு அழகா சொல்றீங்க சார். இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சா வேலை கிடைக்காது நான் சொன்னேன் சார். இவன் நம்ப மாட்டேன்னா, ஆனா பெரிய மனுஷன் நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமே இவன் நம்பணும், கண்டிப்பா நம்பணும். நான் அந்த அர்த்தத்திலே சொன்னேன். இப்ப நீங்க பெரிய அர்த்தத்துக்கு வாங்க. சொற்கள் என்னுடையவை, அர்த்தங்கள் உங்களுடையவை. சோ உங்க மழை பெய்யுது, ஏரி அது தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் சார் பிடிச்சுக்கும். சொம்பு வச்சா சொம்பு தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சுக்கும், ஏரி தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சுக்கும், குளம் தன்னுடைய தகுதிக்கு பிடிச்சுக்கும். அப்ப தண்ணீர் பெய்வதில் மழை ஒன்றும் வஞ்சனை பண்ணல, மேகங்கள் நியாயமானவை. பூமி தான் சில சமயத்தில் பாத்திரங்களை மாற்றி வைத்து விடும். இந்த உணர்வு நம்முடைய மனதில் உள்வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னா நம்ம யாரையுமே நோக மாட்டோம். இந்த உலகத்துல அவங்க வேணும்னு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நோ கம்ப்ளைண்ட்ஸ். இந்த உலகத்துல யாரு மேலேயும் நம்ம குற்றம் சொல்லி இந்த உலகத்துல வாழ வேண்டியது இல்லை. புத்தகங்களை பத்தி நீங்க சாதாரணமா நினைக்க கூடாது. ஒருத்தர் 2 வரி எழுதியிருந்தா புத்தகத்தை பத்தி, தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து பார்த்தால் ஆயுதம். தொட்டு பார்த்தால் காகிதம் சாதாரணமா இருக்கும், ஆனா தொடர்ந்து பார்த்தால் அதுக்கு பின்னாலே நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா சில புத்தகங்கள் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றன. சில புத்தகங்கள் நாட்டின் அரசாங்கங்களை மாற்றி அமைத்திருக்கின்றன. நான் கூட ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, சில புத்தகங்களை சில அரசாங்கங்கள் தடை பண்ணி இருக்கின்றன. ஆனால் ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, தடை செய்த அரசாங்கங்கள் பிற்காலத்தில் காணாமல் போய்விட்டன, புத்தகங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. ஒரு புத்தகத்தை தடை பண்ணுவதனால அறிவை யாரும் நிறுத்திட முடியாது. அது நிற்க வேண்டிய இடத்துல நின்று மறுபடியும் நான் இந்தியாவில் தடை செய்த புத்தகங்கள் வெளிநாடு போனா படிப்பேன், தேடி படிப்பேன். ஏன்னா நம்முடைய கொள்கையினால நம்ம தடை செய்கிறோம். ஆனால் என்ன இருக்கு அப்படி